அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை செய்ய போறீங்கன்னா, இந்த ஒரு சட்னிய ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாவும், சூப்பராவும் இருக்கும். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, 2 வரமிளகா, 4 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி தக்காளி நல்லா கொலையா வெந்திருக்கணும். அதோட 1 டீஸ்பூன் வெல்லம், ஒரு குட்டி சைஸ் புளி நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த மிக்சரை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதோட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு வரமிளகா, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து இதை நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியில் சேர்த்து கிளறி விட்டுக்கணும். இட்லி தோசைக்கு இந்த மாதிரி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.